சென்னை மாதவரத்தில் உள்ள தனியார் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 8 தீயணைப்பு வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைத்து வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். சென்னையை அடுத்துள்ள மாதவரம் தட்டாங்குளம் சாலையில் உள்ள தனியார் சேமிப்பு கிடங்கில் இன்று பிற்பகல் 2:40 அளவிற்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தை அணைப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் 8 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து அதில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்தவித உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் பொருட்சேதம் தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த கிடங்கு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த கண்டெய்னர் லாரியிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் டயர்களும் துணி வகைகளும் பல்வேறு விதமான இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடோனாக பார்க்கப்படுகிறது. இந்த குடோனில் தான் இன்று மாலை இந்த பிற்பகல் அளவில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தை அணைப்பதற்காக சென்னை குடிநீர் வாரியத்தை சேர்ந்த 5 அந்த வாகனங்களும் வந்திருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியே ஒரு புகை மூட்டமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதிக்கு வரும்போதே நம்மளுக்கு இந்த இடம் மிகவும் தெளிவாக தெரிய அளவுக்கு இருக்கிறது. சுவாசிக்க முடியாது. ஏன்னா டயர்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருப்பதால் சுவாச பிரச்சனை இருப்பதால் அனைவரும் முக்கில் துணி கொண்டு அந்த பணியில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தீ விபத்து காரணமாக இந்த பகுதியில் சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவதுமாக ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ரமேஷ்.